தூஷணனே, பல அப்பாவி மக்களுக்கு நீ அகால மரணத்தையே தந்திருக்கின்றாய். யமதர்மராஜனையே நீ அவமதித்திருக்கின்றாய். உனது ஒவ்வொரு செயலும் இழைத்த பாவத்தின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருந்தது. நீ இழைத்த பாவங்கள் யாவிற்குமான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். உன் மரணத்திற்கான தருணம் நெருங்கிவிட்டது. இவ்வாறு வதம் செய்வீர்களா? இவ்வாறு வதம் செய்தால் பிரபஞ்சம், சிவனும் சக்தியும் இணைந்து நிராயுதபாணியான தூஷணனை வதம் செய்வார்கள் என்று ஏசுவார்கள். முதலில் பார்வதி தந்திரமாக என்னை பிடித்தாள். இப்பொழுது சிவன் என்னை வதம் செய்ய போகிறார். ஒரு நிராயுதபாணியான கைதியை. இச்சம்பவம் சிவனின் நாமத்திற்கு களங்கத்தை சேர்க்கும். களங்கம். உண்மையை கூறினால் என்னுடன் நேருக்கு நேர் யுத்தம் புரியும் திறன் சிவனிடம் இல்லை. சரி தூஷணா, நான் உனக்கு சமமாக யுத்தம் புரிய வேண்டும் என்ற உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு நான் ஆயுதத்தை தருகிறேன். என்னை எதிர்த்து யுத்தம் புரிந்திடு. இந்த காலனுக்கு இவ்வாறு விடுதலை அளித்து மாபெரும் தவறு செய்து விட்டாய் சிவனே. இந்த காலனின் கரங்களில் உயிரை துறக்க இருவரும் தயாராகி விடுங்கள். யுத்தம் புரிவதற்கு முன்னேறுங்கள் சிவனே.
உன்னை நீ காலன் என்றாய் அல்லவா? உண்மையில் நீ சூழ்ச்சிக்காரன். நீ யாரை எதிர்த்து நிற்கிறாய் தெரியுமா? இவரே மகாதேவர், காலனுக்கெல்லாம் காலன். இவர் முன்னிலையில் சூழ்ச்சியும் தந்திரமும் பயனற்று போய்விடும். பார் தூஷணா, நன்றாக உன்னையே பார். என் காலடியில் கிடக்கிறாய். நீ என்ன கூறினாய்? புவியில் மரண தாண்டவத்தை ஆடுவேன் என்றாயே. இன்று என் முன்னிலையில் நீ விழுந்து கிடக்கிறாய். காலனுக்கெல்லாம் காலனை நீ எதிர்கொள்கிறாய், அதுவும் அவர் ஆலயத்தில். இங்கு நீ பெற்ற வரத்திற்கான தீர்வும் உனது மரணமும் எழுதப்பட்டிருக்கிறது. இனி உன்னால் தப்பிக்க இயலாது. இன்று மகாதேவரின் கரங்களால் நீ உனது உயிரை இழக்கப் போகிறாய் தூஷணா. நீ கண்டாயா? தூஷணன் தனது சக்தி முழுவதையும் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறான். இந்த சம்பவத்தை பிரபஞ்சத்தவர்கள் காலம் முழுவதும் நினைவில் கொள்வார்கள். இந்த சம்பவத்தின் வாயிலாக தூஷணனுடைய பெயர் அமரத்துவம் பெறப்போகிறது. தர்மத்திற்கு துணையாக இக்கணம் நாம் அனைவரும் சங்க நாதத்தை முழங்குவோம்.
சிவனும் சக்தியும் ஒரு சிறிய போராட்டத்தை மாபெரும் யுத்தமாக்கி விட்டார்கள். இன்று புவியில் இருக்கும் அனைவரும் நமக்கு எதிராக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் தன் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அசுரர்களின் கௌரவத்தை அழிக்கிறார்கள். எப்பொழுதும் தன்னை சரி என்று நிரூபிப்பதற்காக அசுரர்களை தவறாக்கி அவமதித்திருக்கிறார்கள். கணேசா, என்ன நாதம் இது? உஜ்ஜயினத்தில் தூஷரனும் மகாதேவரும் யுத்தம் புரிகிறார்கள். தர்மம் வெல்வதற்காக கைலாயத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக ஒளியை எழுப்புவோம்.
வாழ்த்துக்கள் மகாதேவா. இன்று தாங்கள் காலனையே வதம் செய்தீர்கள். காலனுக்கும் காலனாகிவிட்டீர்கள். தாங்கள் இன்று மகா காலன் என்ற பெயருக்கு அர்த்தம் உணர்த்தினீர்கள். உஜ்ஜயினி நகரம் மகா காலனின் நகரமாக கருதப்படும். மகா காலனின் நகரமாக கருதப்படும். மகா காலனின் நகரமாக கருதப்படும். அதோடு எந்த பக்தனும் இந்த ஜோதிர்லிங்கத்திற்கு வந்து பூஜை செய்தால் அகால மரணம் பெற்று விடுவோமோ என்ற பயம் நிரந்தரமாக விலகிச் செல்லும். மேலும் இந்த ஜோதிர்லிங்கத்தின் பெயர் மகா காலேஸ்வரர் ஆகும். மகா காலேஸ்வரர் ஆகும். மகா காலேஸ்வரர் ஆகும். ஹர ஹர மகாதேவா. மகாகாலேஸ்வரர் போற்றி. 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 மகாகாலேஸ்வர மகாகாலேஷ் நான் யுத்தம் புரிவதற்காக எழவில்லை மகாதேவா. எனது குருதேவர் எனக்கு ஒரு வரம் அளித்தார். மரணத்திற்கு பிறகும் கூட என்னால் சில நொடிகளுக்கு உயிருடன் இருக்க இயலும்.
ஒருவேளை என் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் கிடைப்பதற்கே இந்த வரத்தை தந்திருக்கிறாரோ என்னவோ. தாங்கள் தேவாதி தேவர் அல்லவா? கருணை உள்ளம் கொண்டவர், பாவ விமோசனம் தருபவர், தனது பக்தர்களுக்கு செவி சாய்ப்பவர். தங்களது அருள் கிடைத்தால் உனக்கு என்ன வேண்டும்? மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் என் பெயர் தங்கள் பெயருடன் இணைந்து விட்டது. தங்களுடன் நானும் அமரனானேன், தன்னியனானேன் பிரபு. இந்த காலன் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறான். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தங்களிடம் ஒரு வேண்டுகோள் மகாதேவா. தாங்களோ வேண்டும் வரம் தரும் கருணாமூர்த்தி ஆவீர்கள். எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாதவர், அனைவர் மீதும் அன்பு காட்டுபவர். என் மீதும் கருணை காண்பித்து தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். நீ வேண்டும் வரம் என்ன? என் மரணத்திற்கு பிறகு என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் தங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஆகையால் தாங்கள் தயை கூர்ந்து இக்கணமே தங்களது நெற்றிக் கண்ணை திறந்து என்னை பஸ்மமாக்கி விடுங்கள் மகாதேவா. இங்கு நின்று கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் என் சாம்பலை கொண்டு தங்களுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். என் உடலின் சாம்பல் மகா காலரின் மேனியை அலங்கரிக்க வேண்டும். நீ இவ்வகை வரம் வேண்டுவதேன்? உனது இறுதி தருணத்தில் மீண்டும் பல வேதனைகள் எதற்கு? இல்லை மகாதேவா, அது எனக்கு வேதனையை தராது. என்னிடம் நேரம் குறைவாக இருக்கிறது பிரபு. நான் உயிருடன் இருக்கையில் பஸ்மமாக விரும்புகிறேன். தங்களுடன் நான் இணைய விரும்புகிறேன் மகாதேவா. இல்லை மகனே தூஷணா, மகாதேவர் கூறுவதை புரிந்து கொள். மகாதேவரின் நெற்றிக் கண்ணிலிருந்து புறப்படும் அக்னியின் வேதனையை உன்னால் பொறுக்க இயலாது. பிடிவாதம் கொள்ளாதே. என் முன்னிலையில் மகா காலன் நிற்கிறார். பிறகு இந்த காலனுக்கு என்ன வேதனை? மகாதேவா, உங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து விடுங்கள். என் மரணத்திற்கு ஒரு அர்த்தம் தாருங்கள் மகாதேவா. எனக்கு முக்தி அளியுங்கள் மகாதேவா. எனக்கு முக்தி அளியுங்கள். இந்த தூஷணன் மாபெரும் ஒரு பேடி குருதேவா. நம் விரோதி முன்னிலையில் தன்னைத்தானே சமர்ப்பணம் செய்து விட்டான்.
அவ்வாறு எண்ணிவிடாதே. மகாதேவரின் முன்னிலையில் அவருடைய விரோதிகளும் அவருடைய பக்தர்களாகி விடுவார்கள். அதுதான் மகாதேவரின் மகிமையாகும். நம்மில் எவரேனும் அந்நிலையில் இருந்தால் அதை தான் செய்திருப்போம். என் நிலையிலும் ஒருவரது உணர்வை, ஒருவரது சிந்தனையை நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. நெற்றிக் கண்ணை திறந்து விடுங்கள் மகாதேவா. என் மரணத்திற்கு அர்த்தம் தாருங்கள் மகாதேவா. ஆம் மகா காலனே, தூஷணனின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, தூஷணனின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மகா காலேஸ்வரர் போற்றி, மகா காலேஸ்வரர் போற்றி, மகா காலேஸ்வரர் போற்றி, மகா காலேஸ்வரர் போற்றி. Mahakal, Mahakal, Mahasuresha, Mahakal.
பிரபஞ்சத்தோர் என்றும் நினைவு கொள்வார்கள். மகாகாலேஸ்வரர் போற்றி மகாகாலேஸ்வரர் போற்றி மகாகாலேஸ்வரர் போற்றி. காலனி, உண்மையில் நீ ஒரு அதிர்ஷ்டசாலிதான், மிகவும் அதிர்ஷ்டசாலி. வாய்ப்பு கிடைத்தவுடன் மகாகாலனின் அங்கமாகவே மாறிவிட்டாய். உனது பெயரை மகாதேவரின் மகாகாலன் என்ற பெயருடன் நீ இணைத்து விட்டாய். இதை போன்ற மரணம் அனைவருக்கும் வேண்டும். மகாகாலரை போற்றி. மகா காலேஸ்வரர் போற்றி மகா காலேஸ்வரர் போற்றி. காலன் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். அவன் சாம்பல் மகாதேவரின் உடலில். அவன் அமரனாகிவிட்டான். காலனை போன்று நமக்கும் மரணம் ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் அல்லவா? நம் சாம்பலையும் மகாதேவர் மீது தூவுவார்கள். மகா காளேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தின் மீது. நமக்கும் அதே போல அதிர்ஷ்டம் கிட்ட வேண்டும். உயிரை துறந்த பிறகும் கூட அனைவரும் மகாதேவருடன் இணைய இயலும். மகாதேவா, காலனைப் போலவே எங்களது மரணத்திற்கு பிறகும் எங்களது சாம்பலை தங்களுக்கு காணிக்கையாக்க விரும்புகிறோம் மகாதேவா. மகாதேவா, எங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, எங்களது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, எங்களது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். மகாதேவா, என்னுடைய உடலை எரித்த பிறகு எனது சாம்பலை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகாதேவா, எங்களுக்கு அருள் புரியுங்கள். எங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் அனைவரின் இறுதி விருப்பமும் இதுதான். எங்கள் சாம்பலை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பக்தர்களான நீங்கள் யாவரும் இவ்வாறு வேண்டுகோள் விடுப்பது தங்களின் சிவனான எனக்கு மிக வேதனையுறச் செய்கிறது. இல்லை மகாதேவா, நாங்கள் கூறுவதை கேளுங்கள். எங்கள் சாம்பலை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் மகாதேவா, எங்களது சாம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம் மகாதேவா, எங்களது சாம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆம் மகாதேவா, எங்களது சாம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மகாகாலேஸ்வரரின் ஜோதிர்லிங்க வடிவத்தில் இங்கு தகனம் செய்யும் யாவரின் சாம்பலையும் நிச்சயம் ஏற்றுக்கொள்வேன். மகா காலேஸ்வரர் போற்றி மகா காலேஸ்வரர் போற்றி மகா காலேஸ்வரர் போற்றி. மேலும் இச்சம்பவம் பிரபஞ்சத்தோருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும். சாம்பல் ஒன்றே நிதர்சனம், வேறொன்றும் அல்ல. மகாகாலேஸ்வரர் போற்றி 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 மகாகாலேஸ்வரர் போற்றி. பார்த்தீர்களா தேவி, எவ்வாறு 12 ஜோதிர்லிங்கங்களிலும் நான் வியாபித்திருப்பது விதியோ அவ்வாறே தாங்களும் இப்பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும் என்பதும் விதியே. இப்பயணத்தை தாங்கள் துவங்காதிருந்தால் காலனுக்கு முடிவிருந்திருக்காது, மகாகாலனின் புகழ் பரவியிருக்காது அல்லவா? விதியின் நியதி தங்களது தவறுக்கான விளக்கமாக மாறாது மகாதேவா. விதியின் விதானம் தாங்கள் செய்த தவறனைத்தும் சரிதான் என்று மாற்றி எழுதாது. இதுவே நமக்கான விதி, நமக்கான எதிர்காலமும் இதுவே. இந்த விதியை தீர்மானித்தது தாங்கள்தான் மகாதேவா. தாங்கள் என்ன கூறினாலும் விதியின் பெயரால் விரக தாபத்தை நியாயப்படுத்த இயலாது. அதற்கு நான் என்ன செய்வது? வேறு மார்க்கம் ஏதுமில்லை.
தாங்கள் மகாதேவர் ஆவீர்கள். மார்க்கத்தை கண்டறிந்திருக்கலாம். ஆனால் தாங்கள் தன் மனைவியை துறக்கும் மார்க்கத்தை எளிதாக தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஏனென்றால் தங்கள் முடிவை என்னிடம் கூறுவது அனைத்தை விடவும் மிக எளிதான காரியம் அல்லவா? அன்றும் அது எளிதாகவில்லை, இன்றும் அது எளிதாகவில்லை பார்வதி. தேவி, பெரும் தவறிழைத்திருக்கிறேன். தங்களை பிரிந்திருப்பது பெரும் தவறு. இல்லை மகாதேவா, தாங்கள் தங்கள் நிஜ ரூபத்தில் இருந்திருந்தால் என்னை சமாதானப்படுத்துவது சரிதான். தாங்கள் என் மனதின் வேதனையை போக்க முயல்வது சரிதான். ஆனால் இந்த நிலையில் தாங்கள் இதை செய்வது சரியல்ல மகாதேவா. 12 ஜோதிர்லிங்க பயணத்தை முடித்து மீண்டும் உங்களை நான் அடைந்த பிறகு என் கண்ணீரை தாங்கள் துடைக்கலாம். நான் மாபெரும் தவறிழைத்தேன். இழைத்த தவறுக்காக நான் என்றும் தங்களிடம் நான் மன்னிப்பு கோருவேன் தேவி. மன்னிப்பு கூறுவதால் என் மனதில் உள்ள வேதனையும் இந்த விரக தாபமும் குறைய போவதில்லை. மகா காலரே, சிவனின் மனைவியான பார்வதி வணங்குகிறேன். புறப்படுகிறேன் மகாதேவா. அடுத்த ஜோதிர்லிங்கத்திற்கு நான் செல்ல வேண்டும். தேவி பார்வதி, செல்வதற்கு முன்பு என் மேனியிலிருந்து சாம்பலை அகற்றுங்கள். இல்லையேல் தங்கள் பதி இந்த சாம்பல் மேனியுடனேயே நிரந்தரமாக இருப்பான். இவ்வாறல்ல தேவி, இந்த சாம்பல் உஜ்ஜைன வாசிகளின் அன்பாகும், அவர்களின் பக்தியாகும், தனது சிவன் மீது வைத்துள்ள அன்பேயாகும். இதை துடைக்க வேண்டாம். பிறகு என்னதான் செய்ய வேண்டும்? தேவி, இந்த சாம்பலும் விலக வேண்டும். தங்களின் மனவேதனையும் நீங்க வேண்டும். அதற்கு வழி செய்யுங்கள்.
வாருங்கள் தேவி. இல்லை மகாதேவா, பனிரெண்டு ஜோதிர்லிங்கத்தின் பயணத்தை முடித்த பிறகுதான் நான் தங்களுடன் நர்த்தனம் புரிவேன். எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனின் முன் தலை வணங்கி அவரிடம் வேண்டுகிறோமோ அப்பொழுது நாம் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் நலனை மட்டுமே கோருகின்றோம். வாழ்க்கையில் நாம் யாவரும் சரியான பாதையில் செல்ல எண்ணுகின்றோம். ஆனால் வாழ்க்கையில் யாவும் சரியாக உன்னதமாக நடந்தால் பிறகு நாம் எவ்வாறு பயில்வோம்? ஆகையால் நம் வாழ்வில் எது சரி என்பதை அறிவதற்கு தவறான பாதை, தவறான நபர்கள், தவறான சூழ்நிலைகள் மற்றும் தவறான அனுபவங்களை பெற வேண்டியது மிக அவசியம். அப்பொழுதுதான் தாங்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதை நன்றாக அறிந்திடுவீர்கள்.